பட் கொஞ்சம் கூட ரொம்ப மோசமாக க்ரௌடாகவே வந்து இருக்கும். வந்தாச்சுங்க. என் தம்பி ரூமுக்கு வந்து கீழே வந்து இறங்கிப்பான். பாவமாக இருக்கும். அவனுக்கு வந்து ரூமு கொடுத்துருக்கோம். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது. போங்க ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம ஆள். உள்ளார போய்ட்டு இப்போ போய் வைக்க வேண்டியதுதான். 3 ஃப்ளோரு சாரை தூக்கிக்கிட்டு படி கொஞ்சம் கூட காரை நவுத்த முடியல. நானே ரிவேஸ்லேயே தான் வந்திருக்கிறேன். இப்போ வந்திருக்கேன். அந்த சைடில் ஜகரா சைடு ரொம்ப மோசமாக க்ரௌடாகவே வந்துருக்கும். சமாளிக்கவே முடியாது. இந்த சைடில் நீங்கள் ஜகரா சைடில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. இது லூலு பேக் சைடில் வந்து இருக்குது. இப்போ நான் வாங்கின அந்த கறி கடை ஃப்ரெஷ் கறி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆட்டை அறுத்து அப்படியே வந்து இதுங்க நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இருக்குது. வந்தாச்சு என் தம்பி ரூமுக்கு. போயிட்டு அவனை போய்ட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு என்ன அதோட நம்ம அவன்கிட்ட செருப்பை வாங்கிக்கிட்டு அதோட கிளம்புவோம். வெயில் வேறு நல்லா மோசமாக அடிக்குது. கிளியராகவே வந்து தெரிய மாட்டேங்குது. இடத்துல வந்து வேலை பார்க்குறான். வீட்டை வந்து காட்டக்கூடாது. இந்த இதுக்கெல்லாம் வந்து என் தம்பி தான் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே நிற்பான். பாவமாக இருக்கும். நான் இதுக்கெல்லாம் அவன் ஏரியா வந்து இது தான். ஐயூன் சைடில் இருந்தீங்கன்னா இந்த கத்தா வந்து 3. நான் ஒரு இது வாங்கியேன். என் தம்பி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து போகணும். நான் சிறுதாப்பில் வந்துருக்குறேன் ஆள். ஏன்னா அதிகமாக வந்து சிறுதாப்பு தாங்க வந்துருக்கோம். அதான் அந்த சுரங்கம்னு வந்து சொல்லுவோம்ல நம்ம ஊர்லாம். இந்த மாதிரி சுரங்கத்துக்குள்ளார அவனுக்கு வந்து ரூமு கொடுத்துருக்கோம். நல்லா இருட்டாக இருக்குது. காட்டம் பாருங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது. போங்க தூங்கிட்டு இருக்கலாம் பாருங்க. என்னோட ஏரியாக்குள்ளார வந்தாச்சு. வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் ஆட்டுக்கறியை வாங்கிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து நிப்பாட்டிருக்கோம் வண்டியை. மேலே போய்ட்டு ஆட்டுக்கறியை போய்ட்டு இறக்கி வச்சுட்டு நம்ம ஓனருக்கு ஃபோன் அடித்து நம்ம வந்து சொல்லணும், இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து அவருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டோம்னா வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு உள்ளார போயிடுவாங்க. இப்போ அடுத்தது வந்து கேஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கேஸ் எடுக்கக்கூடிய இது வந்து வரும். இப்போ மேலே வந்து ஒரு 6 கேஸ் வந்து எம்டி கேஸ் வந்துருக்குது. மேலேருந்து மாடியிலேருந்து நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு இறங்க முடியாது. எப்போயுமே வந்து அவங்க தான் வந்து இறக்கி கீழே வந்து வைப்பாங்க. இன்றைக்கி இந்த மாதம் வந்து என்னென்னா அதிசயமாக வந்து மேலே வந்து வச்சுருக்குதோ, ஒரு வேளை நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் வந்து வச்சுருக்கோலாம் என்னங்கிறது தெரியலை. நான் கேஸ் எடுத்து போகிற மாதிரி வந்து இருக்கும். வீட்டுக்கு வந்து தேவையான முக்கால்வாசி இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிரைவர்கள் தான் வந்து செய்கிற மாதிரி வந்து போகும். டிரைவர்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே உள்ளார வந்துடுவோம். ஆனால் எல்லா வேலையும் நம்ம தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து போகுது. கார் கழுவுறதா இருக்கட்டும், வீட்டுக்கு ஜாமான் சட்டு வந்து வாங்குறது பேசிக்குன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். அதை இறக்கி அது ஒரு 4 ஃப்ளோராக இருந்தாலும் நம்ம தான் வந்து மேலே வந்து இறக்கி போய் வைக்கணும். ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம ஆள். நான் கறியை கொண்டு போய்ட்டு வீட்டு மேலே போய் வைக்கணும். கறியை எடுத்தாச்சு அப்படியே கொண்டு வந்து பார்க்கிங்கில் வந்து நிப்பாட்டிட்டேன். அண்ணா வீட்டு உள்ள போய்ட்டு வைக்க வேண்டியதான். கேஸ் ஆற தூக்கிக்கிட்டு வந்து இறங்கும். ரெண்டாவது என் வீட்டில் வந்து லிஃப்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த படியில் தான் வந்து ஏறி இறங்கிட்டு எல்லாத்தையும் அப்படி முடியவே முடியாது. நாக்க தள்ளிடும். ஏற்கனவே வந்து என் ரூமு எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது அந்த ரூம் வந்து செல்ஃபோன் டவர் மேலே வந்து இருக்கிறதுனால எனக்கு மித்த வேலைலாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் வந்து தெரியுது. இதில் இறங்கி ஏறி அப்படியே ட்ரைனிங் ஆனதுனால. ஆனால் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு அது இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். நான்லாம் வந்த புதுசுலலாம் ரொம்ப சிரமப்பட்டேன். தம்பிக்கிட்ட இந்த செருப்பு, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் ஜாமான்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் மேலே போய்ட்டு நம்மளுக்கு தேவையான சாப்பாடை நம்ம வந்து செய்யணும். போய்ட்டு கேஸு போய் நம்ம வந்து எடுத்து போடணும். கொஞ்சம் லேட்டாக தான் போய் எடுத்து போடணும். இப்போ உடனே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சிடக்கூடாது. உடனே செஞ்சிட்டோம்னா சோழி ஆகிடும். இது மாதிரியான விலாக் வீடியோ வந்து போடுறேன். கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகின பிற்பாடு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் அந்த செய்திகள் சம்மந்தமாக வந்து நிறையா வந்து வீடியோக்கள் வந்து நான் வந்து கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மக்கள் எல்லாம் வந்து நம்மளுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். சொந்தம் தொடர நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. செய்ய நண்பா. நான் உங்கள் ஏகே தமிழா 360.